சொந்த வீடு வாடகை வீடுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. தமிழ் மகள் கதையின் கதையில் திருமணத்துக்கு முன்பு ஒரு கூரை வீடாக இருந்தாலும் மொத்த சந்தோஷமும் அந்த வீட்டில் இருந்தது. ஒரு நிமிஷம் சும்மா நிற்க முடியாது, அவ்வளோ வேலையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். வீடே ஒரே கலகலப்பாக இருக்கும். வீட்டில் குழந்தைகள் இருக்கும், டியூஷனு அது இதுன்னு பார்த்தா ஒரு ரெஸ்ட் இல்லைனாலும் அந்த சந்தோஷம் லைஃப்பில் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. திருமணம் செஞ்சு கொடுத்தது ஒரு ஓட்டு வீடு. அதுலேயும் கொஞ்ச நாள் இருந்தோம். நமக்குன்னு ஒரு வீடு வேணும், இடம் வாங்கணும், வீடு கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பே வரலன்னு வச்சுக்கோங்களேன். வரல. அது அது என்ன காரணம்னு தெரியல. கட்டின இடத்துலையும் இடம் கிடைக்கல, ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கணுன்னாலும் கையில் பணம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. குழந்தைகள் படிப்பு, வீட்டில் சொந்த பந்தம் பிரச்சனை, இப்படி எல்லாம் கடந்து போயிடுச்சு. அந்த கூரை வீடாக இருந்தாலும் தோட்டம், விளையாட்டு, மரஞ்செடிகள், பூ, டெய்லி பூ இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷம். அதே மாமனார் வீட்டில், ஓட்டு வீட்டில் வீடு மட்டும் இருக்கும், தோட்டம்லாம் இருக்காது. அது எல்லாமே எல்லா சந்தோஷமும் அதில் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள ஜெயில் மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டுமானத்தோட ஒரு சின்ன ஹாலு, அதிலே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் வாடகைக்கெல்லாம் வந்தோம். நிறைய வீட்டுங்களில் சின்ன ஒரு பேப்பர் போட்டால் அந்த சாக்கடை அடைச்சிக்கும். அந்த சாக்கடையை நோண்டுறதுக்கு ஒரு டியூபு விடணும், ஆள் கூப்பிடணும். சின்ன சின்ன விஷயந்தான். தண்ணி போகாது, கழுவி தள்ள முடியாது, ஒரு ஃப்ரீயாக இருக்காது. தோட்டம்லாம், செடியெலாம் எதுவும் வச்சுக்க முடியாது. யாராவது கெஸ்ட்டு வந்தால் எப்போ கிளம்புறாங்கன்னு கேட்பாங்க. 5 பேர், நீங்களே 5 பேர் 6 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படி இருந்தாலும் வாடகை வீட்டில் காம்ப்ளெக்ஸு, பெரும்பாலும் காம்ப்ளெக்ஸ் தான். காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும், சத்தம் கேட்கும். அந்த குழந்தைங்க விளையாடுறது, ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. சவுண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எப்பயும் இருக்கும். லீவ் விட்டாலும் எல்லாம் வீட்டில் ஒரே சவுண்டு தான் இருக்கும். அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. அப்புறம் ஒவ்வொரு வீடாக மாற்றுறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கூரை வீட்டிலேருந்து, அந்த கூரை வீடும் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அங்கேயே நல்ல சந்தோஷம் இருந்தது. அதுலேருந்து ரொம்ப கொசு நிறைய வருது, பூச்சி பொட்டு வருதுன்னு மாறணும். அது பெரிய காம்ப்ளெக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு நியராக ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கேயும் 10 வருஷம் இருந்தோம். அங்கேயும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு, பஸ் ஸ்டாண்ட் ஸ்மெல்லு. ஒரு தவறி பைப்பு திறந்து வச்சிட்டோம்னா தண்ணி, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக அந்த மோட்ரு போடும்போது வரும் இல்லைங்களா, தண்ணி வீடு ஹால் ஃபுல்லாக போயிடும். அதை அப்புறம் அள்ளி ஊற்றணும். அப்புறம் ஞாபகமாக எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அப்புறம் நமக்கு அந்த டஸ்ட்டு ஸ்மெல் ஒத்துக்கலைன்னு ஒரு வீடு மாற்றணும். அது 2 வீடு தான். அங்கே பார்த்தா அங்கே ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஒரு ரவுடி மாதிரி தான் இருப்பாங்க. பேசுகிறது, போகிறது, நிறைய அவங்க ஹஸ்பண்டு தான் பேசுவாங்க, நம்மக்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. அதுவே அசிங்கமாக பேசுகிறது. சாப்பாடு இல்லை, இது ஜாமான் வாங்கலை, இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அப்படி ஒரு மாதிரி அசிங்கமாகலாம் பேசுவாங்க. அது பிடிக்காம அந்த வீட்டை காலி பண்ணோம். 1 இயர் தான் இருந்தோம். அதை காலி பண்ணோம். திரும்ப அந்த ஒரு வீடு ஆடி மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்து போனோம். ஜாமானை இறக்கி ஃபேனு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம், ஆண்டனாலாம் ஃபிட் பண்ணிட்டோம். காலையில் 10 மணிக்கு போனோம்னா நைட்டு பார்த்தா டாய்லெட்லாம் ரொம்பி காலே வைக்க முடியாத அளவுக்கு இருந்து, திரும்ப அந்த ரொம்ப நாளைக்கு விடிஞ்சால் 2 நாள் கழித்து ஆடி, ஒரு நாள் கேப் இருக்குது. ஆடியில் குடி போகக்கூடாதுன்னு சொல்கிறது எதுக்குன்றது அதை கடவுள் உணர்த்திட்டார். அந்த மாதிரி போயிட்டு நைட்டோட நைட்டாக ஜாமானை போட்டு எடுத்து வேற வெளியில் வச்சு
எல்லாத்தையும் செட் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் அள்ளி வச்சு அந்த டாய்லெட் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது 2 டாய்லெட்டில். அப்போ அந்த வாட்ரு வந்து உள்ளே போக முடியாத அளவில் ஒரே ஸ்மெல் அடிக்குது. எல்லாருமே ஒரு ராத்திரி ஃபுல்லாக விடிய உட்காந்துருந்து திரும்ப பழைய வீட்டுக்கே அந்த சத்தம் போட்ட லேடி இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டுக்கே திரும்ப ஜாமானை கொண்டு அங்கேயே போட்டோம். எப்படி நைட்டில் இன்னொரு வீடு பார்க்க முடியும்? அது ஆனால் ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. இதை மாதிரி நாங்கள் அங்கே போகிறோம், பிடிக்கல, வந்துடுறோம்னு சொல்லி அவங்கக்கிட்டே திருப்பி கேட்டு மன உளைச்சலாகி திரும்ப அந்த வீட்டில் போய் எல்லாத்தையும் அப்படி அப்படியே இறக்கி வச்சுட்டு மனசு சரியில்லாமல் சாப்பாடு பிடிக்கல, ஒரே ரொம்ப மன உளைச்சலாக போச்சு. அதை எப்படி வெளியே சொல்கிறது கூட என்னம்மா எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கஷ்டங்கள். அந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. நம்ம எல்லாம் பிடிச்சி தான் போவோம், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவோம். ஆனால் அதில் இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. அது 2 பேருக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸ். அது நீ பாரு நான் பாருன்னு போட்டி போட்டுக்கிட்டு அதை சரி பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்டோம், அதையும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அவங்களும். ஆனால் ஒரு ராத்திரியில் வீட்டை திரும்பி காலி பண்ணுறதுனா எவ்வளோ வேலை, பிள்ளைங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு குடிசையாவது இருந்தால் கூட அள்ளி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கன்றது அதை ரொம்ப அனுபவித்து பார்த்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு இடம் வாங்கி குடிசை ஒரு ஓடாவது போட்டுக்கிட்டு, இல்லை ஒரு ஹாலோ பிளாக் கல்லாவது கட்டி போயிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்றைக்கி எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப அதே நமக்கு வீடு இல்லைன்ற ஒரு தாட்லேயே அதுங்க மைண்டெல்லாம் வேறு திசையில் போயிட்டுருக்கு. நமக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி மற்றவங்களுக்கு அடிமையாகிற அளவுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருக்கும் அடிமை மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துருச்சு. ஒரு பொண்ணு கேட்குறது கூட சிரமம். நம்ம என்ன அவங்க வேறு வழியில் போகலான்ற மைண்டுக்கு செட்டுக்கு வந்துட்டாங்க. நமக்கு யாரும் பொண்ணு தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு ஐடியா மைண்டில் வந்துருச்சு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எனக்கு மன ஊண்டிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. தமிழ் மகள் கதையில் இதெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப ஃபீல் அதிகமாகிடும். யாராவது பார்க்குறவங்களுக்கு கேட்க பிடிக்குதோ பிடிக்கலையா தெரியாது. அது நிறைய சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் பிடிக்கும். இவ்வளோ பிரச்சனைகள்லேயும் அங்கேருந்து இன்னொரு வீடு மாற்றினா அது ஒரு பாத்திரக்கடை வீடு. அதுக்கப்புறம் எப்படியோ பார்த்து மாற்றணும். அதுவும் மாடி தான். அங்கே பார்த்தா அந்த அலுமினிய ஜாமான்லாம் போடுவாங்க இல்லையா, பழசு போடுறது இடிக்கிறது அந்த சவுண்டு, அது தெரியாமல் ஜாமான் அங்கே இறக்கிட்டோம். அப்போ நம்ம கேட்கும்போது அமைதியாக இருந்ததுனால எதுவும் காம்ப்ளெக்ஸ் தானே சரி போகலான்னு போயினா கடைசியில் பாத்திரக்கடை தானே நினச்சோம். ஆனால் பாத்திரக்கடையில் என்னென்ன பழசு வாங்கும்போது இடிக்கிறது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். காலையில் 5 மணிக்கு சவுண்டு, நைட்டில் வரைக்கும் சவுண்டு, மூட்டை இறக்குறது போகிறது அந்த சத்தம் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே நடக்கும். கொஞ்சம் அவுட்டரில் இருந்தால் தெரிஞ்சிக்காது, உள்ளேயே நடக்கும். அதுலேயும் தாக்கு பிடிச்சோம் 3 வருஷம். அதுக்கப்புறம் வாடகை ஏற்றுவோம், அது ஏற்றுவோன்னா இடம் சின்ன வீடு, லிமிட்டாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ஒரு குட்டி ஹாலு, ஒரு குட்டி சாமி ரூமு, ஒரு குட்டி பெட்ரூமு, டாய்லெட்டு, கிச்சன் அப்படி இருக்கும். கொஞ்சோண்டு வெராண்டா வெளியில் இருக்கும். அந்த மாதிரி பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். அதில் ஆனால் அந்த சவுண்டு, அதில் வேறு வாடகை ஏற்றுனா நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே அதுலேயும் சம்பாதிக்க முடியாது, ஒரு டியூஷன் எடுக்க முடியாது. கொரோனாவிலலாம் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு போகியத்துக்கு போகலான்னு சொல்லி யாருக்கிட்டையாவது பணம் கேட்டால் எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க, யாருமே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினைக்கும்போது ஒரு அப்படி ஆம்பளை பிள்ளை இருக்காங்கன்னு பேர் தான். ஆனால் அதுக்காக யாருமே பணம் கொடுத்து உதவணும், சரி இந்த நேரம் கொடுத்து அவங்க வாடகை இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு லீஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கட்டும்னு யாரும் நினைக்கல. எங்கெங்கெல்லாம் கேட்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் கேட்டுட்டோம். யாருமே இல்லைன்னு உதவுறதுக்கு முன் வரலை. சரி திரும்ப நாங்கள் மாதம்
10 10 20 20 அடைச்சிரும்னு சொன்னாலும் யாரும் கேட்கல. எங்ககிட்ட மொத்தமாக பணம் இல்லை, அவ்வளோதான். மாதம் மாதம் ஏதாவது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கேட்டோம். யாரும் இல்லை சொல்லிட்டாங்க. உதவணுன்ற எண்ணம் இல்லை, எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்குது, உதவி செய்யணுன்ற எண்ணம் இல்லை. அப்படி இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வீடு பார்த்தோம், தனி வீடு. ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம், டியூஷன் எடுக்கலாம், நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு மந்த்லி செலவுக்கு காசு இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். அங்கே போனால் தவக்கலை, பூரான், பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் வெளியே போகாது. ஏன்னா வீடு பள்ளம், சுற்றிலும் மேடு, தனி வீடு தான், காம்பவுண்டு. வீடு அழகாக இருக்கும், ஆனால் அதில் அந்த மாதிரி வாடகை பிரச்சனை. நம்ம ஒவ்வொரு இடமும் மாறும்போது அமௌண்ட்டு வேஸ்ட்டு ஒன்று, ஜாமான் காலி பண்ணுற செலவு ஒன்று, அதில் வேறு கொஞ்சம் பிடிச்சவங்க வேறு பண்ணிப்பாங்க. இப்படி எல்லாம் காசு நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. 4000 3000 திரும்ப அட்வான்ஸு, திரும்ப இங்கே அந்த மாதிரி கொடுத்து, ஒரு நாள் நல்லா இருக்கிற நாள் பார்த்தோம்னா இங்கேயும் திரும்பி 2 வாடகை கொடுக்குற மாதிரி, 10 நாள் இருந்தாலும் ஃபுல் வாடகை கேட்குற மாதிரிலாம் சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்படி வாடகை வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் எவ்வளோ சிரமப்பட்டாலும் அவங்கவுங்க ஒரு கல்யாணம் பண்ணால் அவங்கவுங்க குழந்தைங்க ஒரு 5வது படிக்கிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு குடிசை வாங்கிட்டு போயிடுங்க. அவங்க பிள்ளைங்க 5th படிக்கிறதுக்குள்ளே ஒரு வீடு வாங்கி கட்டினா கட்டிடலாம், அதுக்கப்புறம்லாம் செய்ய முடியாது. பிள்ளைங்க வளர செலவும் கூட, படிப்பு செலவும் கூட. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு உடம்பு கண்டிஷன் நாளாக உடம்பு பிரச்சனை கொடுக்கும். இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் தயவு செஞ்சு யார் மேரேஜ் பண்ணாலும் எவ்வளோ சீக்கிரம் வீடு கட்ட முடியுமோ வீடு கட்டுங்க. இது எதுக்கு சொன்னேன்னா, ஒரு வாடகை வீட்டில் என்னென்ன பிரச்சனை வருதுன்றத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறி, எல்லாமே மாடியிலே இருந்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல தான். ஆனால் எதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இதில் பஸ் ஸ்டாண்டு நியராக இருந்தால் சொந்த பந்தங்கள் டார்ச்சல், தெரிஞ்சவங்க டார்ச்சல், எந்த நேரத்தில் யார் வரா யார் போகிறான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அதில் அனுபவித்தோம் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கும்போது. இப்படிலாம் ஒரு பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் வாடகை வீடில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம், இவ்வளோ நாள் தான் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மகள் கதையின் கதை தொடரும். ஓகே, தேங்க்யூ.